ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திருவி கல்யாண சுந்தரனாரின் தமிழ் பணி என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த தலைப்பிலேருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் விரும்பும் வண்ணம் பேசுவதில் வல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா அவர்கள். அறிஞர் அண்ணா உள்ளிட்ட அக்கால இளைஞர்களை உணர்ச்சிமிகு பேச்சினால் தம்பால் ஈர்த்து மேடை தமிழின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா அவர்கள். இந்த கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேடை தமிழின் முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருவிக்கா அவர்கள். திருவிக்காவிற்கு வாய்ந்த மொழிநடை மலை என தமிழுலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்பார் தோப்போ மீனாட்சி சுந்தரனார். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா அவர்கள். 70 வயதாகி உடல் தளர்ந்து படுக்கையில் இருந்தபோதும் வளர்ச்சியும் வாழ்வும் அல்லது படுக்கை பிதற்றல் என்னும் நூலை மு. வரதராசனாரின் உதவியுடன் வெளியிட்டிருக்காரு. அவருடைய உரைநடை நூல்கள் பார்த்தீங்கன்னா